எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் கேரளா ஸ்பெஷல் மிளகு சம்மந்தி எப்படி செய்கிறேன்னு பார்த்துட்டு வரலாம். இது தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு, கஞ்சிக்கு எல்லாமே மேட்ச் ஆகிற ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கிற ஒரு சம்மந்தி தான். எப்படி செய்கிறேன்னு பார்த்துட்டு வரலாம். பாருங்கள், அதுக்காக நான் கொஞ்சம் வரமிளகாய் இங்கே எடுத்து வச்சுருக்கு. நீங்கள் 20 to 25 வரைக்கும் எடுத்துக்கலாம். சின்னதாக இருந்தால் ஒரு 20 எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் ஒரு 25 எடுத்துக்கலாம். காரம் ரொம்ப வேண்டாம் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிற இந்த கொட்டை இருக்குது இல்லைங்களா, சீடு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அது அந்த சீடு அதுக்குள்ளே இருக்கிற ஒரு நூல் மாதிரி, இதுக்கு என்ன சொல்லுவாங்க, அதுவும் சேர்த்து எடுத்துடுச்சுன்னா காரம் கம்மியாகும். அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் பாதி காஷ்மீரி மிளகும் அதே மாதிரி பாதி இதே மாதிரி காரமாக இருக்கிற மிளகும் சேர்த்தும் கூடி எடுத்துக்கலாம். நான் இதிலிருந்து பாதி மிளகாய் கொட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாதி அந்த சீடோடு தான் இருக்குது. இப்படி தான் நான் இப்போ சம்மந்தி அரைச்செடுக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எது ஸ்பைசி எப்படி வேணுமோ அப்படி பார்த்து பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளியும் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா சின்ன வெங்காயம். எப்போவுமே மிளகு சம்மந்திக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். இது ஒரு 250 கிராம் சின்ன வெங்காயம் தோல் எடுத்து கழுகி எடுத்து வச்சுருக்கு. அப்புறமா உப்பு வேணும், எண்ணெயும் வேணும். எப்படி செய்கிறேன்னு பார்த்துட்டு வரலாம். ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. அதில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கு. தேங்காய் எண்ணெய் தான் வேணும் இந்த சம்மந்திக்கு, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் லைட்டாக சூடாகும் போதே மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இது தீ கம்மி பண்ணி வச்சுட்டு மிளகாய் நல்லா கிறிஸ்பி ஆகணும். அதே மாதிரி இந்த மாதிரி டார்க் கலர்லும் ஆகணும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் மிளகாய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே ஆயிலில் சின்ன வெங்காயம் அதுவும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் இதே மாதிரி சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ எல்லாம் ஒரே மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். தீ இப்போவுமே கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் நினச்சிட்டு தீ அதிகமாக வைக்காதீங்க. அப்புறமா புளி நம்ம அந்த ஒரு நெல்லிக்காய் சைஸில் எடுத்து வச்சுருக்கிற புளி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் ஒரு லைட் ப்ரௌன் ஷேடாக வர ஆரம்பிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வரணும். அதுக்கப்புறம் உப்பும் போட்டுக்கலாம். சம்மந்திக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. தீ நான் ஆஃப் பண்ணலை. மறுபடியும் உப்பு போட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துருக்கு. பார்த்துக்கோங்க, இதே மாதிரி லைட் ஒரு ப்ரௌன் ஷேடாக வர ஆரம்பிக்கணும். அப்போ தான் நம்ம வெங்காயம் நல்லா இருக்கும், சம்மந்திக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். அது நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. இனி இது ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல மிளகாய் தான் நம்ம அரைச்செடுக்க போகிறேன். வெங்காயம் கூட ஒன்றா அரைச்சிருச்சுன்னு இது நல்லா அரைஞ்சு கிடைக்காது. ஸோ முதல்ல மிளகாய் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடர் ஆகாது, இந்த மாதிரி தான் ஆகும். இதுக்கப்புறம் வெங்காயத்தில் மிச்சம் ஆயில் இருந்துச்சுன்னா அதுவும் ஊற்றிட்டு சம்மந்தி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துருக்கு. இதுக்குள்ளே இன்னும் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. உப்பு வேணால் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்தால் போட்டுட்டு இன்னொரு டைம் ஒரு சுற்றி கூடி எடுத்துக்கலாம். ஆயில் வேணால் மறுபடியும் கொஞ்சம் ஊற்றிடலாம். இது ஒரு 3-4 நாளைக்கு கெடாமல் வெளியே அப்படியே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிருச்சுன்னா 2 வாரம் வரைக்கெல்லாம் கெடாமல் இருக்கும். இந்த ஒரு சிம்பிள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.